45,000 Snapdragon 8 Plus Gen 1 ப்ராசஸரோட Nothing Phone 2 மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைல் வாங்கலாமா வேணாமா, இந்த மொபைலில் என்னென்ன ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்கன்னு ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இங்கே சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். டிஸ்பிளே சைஸுக்கு 6.7 inches கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு 10-bit OLED டிஸ்பிளே. ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த தடவை LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால டிஸ்பிளே யூசேஜுக்கு ஏற்ற மாதிரி ரெஃப்ரெஷ் ரேட் மாறினே இருக்கும். டிஸ்பிளே ப்ரொடெக்ஷனுக்கு ஃப்ரண்ட்டில் கார்னிங் Gorilla Glass 5 ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க. பிரைட்னஸுக்கு 1600 nits பீக் பிரைட்னஸ் கொடுக்குறாங்க. HDR10+ சப்போர்ட் இந்த மொபைலில் இருக்கு. டிஸ்பிளேஸ் நத்திங் ஃபோன் ஒன்று கம்பேர் பண்ணும்போது நத்திங் ஃபோன் 2ல மைனர் அப்கிரேட்ஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன ஃபீச்சர்னு பார்க்க முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இது போல நிறைய கண்டென்ட்ஸ்லாம் நம்ம சேனலில் வரும். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான இருக்கும், அதை ஆளில் போட்டு வச்சுங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட ஹைட்டுக்கு வந்தீங்கன்னா 162.1 mm கொடுக்குறாங்க. நத்திங் ஃபோன் ஒன்றில் கொடுத்ததை விட இந்த தடவை கொஞ்சம் ஹைட் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் வெயிட்டும் இந்த தடவை ஒரு 8 கிராம் கிட்ட அதிகமாகவே இருக்கு. திக்னஸ்க்கு நத்திங் ஃபோன் ஒன்றில் 8.3 mm கொடுத்தாங்க. இந்த தடவை 8.6 mm கொடுத்துருக்காங்க. மொபைலோட பேக்ல டிசைனுக்கு எப்பயும் போல கிளிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் நத்திங் ஃபோன் ஒன்று கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை நத்திங் ஃபோன் 2ல கிளிப்ஸ்ல நிறைய ஆப்டிமேஷன்லாம் பண்ணி இந்த தடவை இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் பசல்ஸ்லாம் இந்த தடவை நத்திங் ஃபோன் ஒன்று கம்பேர் பண்ணும்போது நத்திங் ஃபோன் 2ல மினிமலாக தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் நத்திங் ஃபோன் ஒன்றில் IP53 வாட்டர் ப்ரூஃப் கொடுத்தாங்க. இங்கே IP54 கொடுக்குறாங்க. பெருசாக எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. இதில் இந்த மொபைலோட இன்டர்ஃபேஸ் ஐகான்ஸ் எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் யூனிக்காக தான் பண்ணியிருக்காங்க ஃபீல் ஆகுது. ஆனால் கிளிப்ல நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. மற்றபடி நத்திங் ஃபோன் ஒன்றில் கொடுத்து அதே டிசைன் தான் நத்திங் ஃபோன் 2லேயே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட கேமரா பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தீங்கன்னா நத்திங் ஃபோன் ஒன்றில் கொடுத்து அதே கேமரா ஃபீச்சர்ஸ் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. அதே 50 மெகா பிக்சலோட பிரைமரி கேமரா, 50 மெகா பிக்சலோட அல்ட்ராவைட் கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் இந்த ரெண்டு கேமரால என்ன டிஃபரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் ஒன்றில் கொடுத்து கேமரா சென்சரோட இந்த தடவை இம்ப்ரூவ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. கேமரா சென்சருக்கு சோனியோட IMX890 சென்சர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா சென்சர் எங்கேயும் பார்த்த மாதிரி தான் இருக்கும். OnePlus 11 கொடுத்து அதே கேமரா சென்சர் தான் எங்கேயும் கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆன OnePlus Nord 3 இதே கேமரா சென்சர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. கேமரா சாம்பிள்ஸ் எல்லாம் நத்திங் ஃபோன் ஒன்று கம்பேர் பண்ணும்போது இந்த தடவை நல்லாவே தான் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அந்த 50 மெகா பிக்சலோட அல்ட்ராவைட் நீங்கள் 50 மெகா பிக்சலோட மேக்ரோ கேமராவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோகிராஃபிக்கு நத்திங் ஃபோன் ஒன்றில் கொடுத்து அதே ஃபோட்டோகிராஃபி மோட்ஸ் தான் இங்கேயும் கொடுக்குறாங்க. ஆனால் வீடியோகிராஃபிக்கு 4K 60 FPS வரைக்கும் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் வீடியோகிராஃபிக்கு OS சப்போர்ட் கொடுத்ததுனால வீடியோஸ்லாம் நல்லா ஸ்டேபிளாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரண்ட் கேமராக்கு இந்த மொபைலில் 32 மெகா பிக்சலோட செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. நத்திங் ஃபோன் ஒன்றில் 16 மெகா பிக்சலோட செல்ஃபி கேமரா தான் கொடுத்தாங்க. இந்த தடவை 32 மெகா பிக்சலோட செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. ஆனால் ஃபுல் HDR 30 FPS வரைக்கும் தான் மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் பண்ண முடியும். ஓவரால் கேமரால நத்திங் ஃபோன் ஒன்று விட இந்த தடவை ஒரு பெரிய மேஜர் டிஃபரன்ஸே இருக்குது. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேட்டரி பர்ஃபார்மன்ஸுக்கு 4500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. நத்திங் ஃபோன் ஒன்றை விட இங்கே 200 mAh அதிகமாகவே கொடுக்குறாங்க. ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு 45 வாட்ஸ் கொடுக்குறாங்க. 0 to 100% 55 மினிட்ஸ்லேயே உங்களால் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஒயர்லெஸ் சார்ஜிங்க்கு 15 வாட்ஸும் கொடுக்குறாங்க. ஆனால் சார்ஜரை பாக்ஸில் தர மாட்டாங்க, நம்ம மேனுவலாக தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பர்ஃபார்மன்ஸ்க்கு வந்தீங்கன்னா Snapdragon 8 Plus Gen 1 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. நத்திங் ஃபோன் ஒன்றில் மிட்ரேஞ்ச் ப்ராசஸரான Snapdragon 778G+ ப்ராசஸர் தான் கொடுத்தாங்க. இந்த தடவை ஒரு ஃபிளாக்ஷிப் ப்ராசஸரை கொடுக்குறாங்க. அதுவும் இல்லாமல் இது ஒரு 4 nm ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸர். மொத்தம் 3 வேரியண்ட்ல இந்த மொபைல் அவைலபிளாக இருக்கு. LPDDR5 ரேம் டைப், UFS 3.1 ஸ்டோரேஜ் டைப் இந்த மொபைலில் கொடுக்குறாங்க. பர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ப்ராசஸர் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். ரீசெண்டாக நியூஸ் சவுண்ட் ப்ரோவில் பார்த்தா அதே பர்ஃபார்மன்ஸ் தான் இந்த மொபைலையும் கொடுத்துருக்காங்க. ஓவரால் இந்த மொபைல் கேமிங்ஸ் எல்லாம் ஆடும்போது நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணும். இந்த மொபைலோட அதர் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா Wi-Fi 6E சப்போர்ட், Bluetooth 5.3 கொடுக்குறாங்க. ஸ்பீக்கருக்கு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் கொடுக்குறாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் Android version 13 மேல தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 3 வருஷத்துக்கான OS அப்டேட், 4 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுத்து ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. யூசர் எக்ஸ்பீரியன்ஸுக்கு நத்திங் ஃபோன் ஒன்றை விட இந்த தடவை ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணதாக கம்பெனி சைடில் சொல்றாங்க. ஓவரால் சாஃப்ட்வேர்ல ரொம்பவே இம்ப்ரெசிவ் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மொபைலோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியன்ட் 45,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஆனால் உண்மையான பிரைஸ் பார்த்தீங்கன்னா 45,000 இல்லை 48,000. எதனால 3000 எக்ஸ்ட்ரா சொல்றேன்னா சார்ஜரை பாக்ஸில் தர மாட்டாங்க. நீங்க மேனுவலாக பர்ச்சேஸ் பண்ணோன்னா 2500 ஸ்பெண்ட் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட் ஒரு 500 இந்த மொபைலோட ப்ரொடெக்டிவ் கேஸ் வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அதனால தான் இந்த மொபைலோட பிரைஸ் 48,000 சொன்னோம். ஒருவேளை நீங்க கார்டு ஆஃபர்ல யூஸ் பண்ணீங்கன்னா 3,000 லெஸ் பண்ணி 45,000 இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த மொபைல் ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா இவங்களுடைய OS, கேமரா, சாஃப்ட்வேர், அதுவும் இல்லாமல் பின்னாடி கொடுக்குற கிளிஃப், இதுக்காகலாம் மட்டும் வாங்க தந்தா இந்த மொபைல் பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ், ஃபாஸ்ட் சார்ஜிங்ல இந்த பட்ஜெட்டில் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை. ஏன்னா இதே ப்ராசஸரோட அண்டர் 35 iqoo நியூ சவுண்ட் ப்ரோ மொபைல் இருக்கு. இந்த மொபைலை விட அந்த மொபைலில் ஃபாஸ்ட் சார்ஜிங்க்கு 120 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இந்த மொபைலை விட 10,000 ரூபாய் கம்மியாகவே அந்த மொபைலை உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். அந்த மொபைலை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் யூனிக்காக ஃபீல் பண்ணுறது எங்களோட சாஃப்ட்வேர் அண்ட் கிளிப். இதுக்காக எத்தனை பேர் இந்த மொபைலை பர்ச்சேஸ் பண்ணுங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், போய் ஜாயின் பண்ணிங்க.